ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு சூப்பர் டேங்க்ஸ் மூலமாக உதவிய குமரன் ரங்கசாமி அவர்களுக்கும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் மிக்க நன்றிகள். நேற்றைக்கு சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னடா அது பொள்ளாச்சி சம்பவத்துல விஜய் அவர்கள் ட்வீட் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நேரம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனா பார்த்தோன்னா ட்வீட் போட்டாப்ல. ட்வீட் போட்டார். நானும் பார்க்குறேன், சரி ஏதாச்சும் போடுவார், வெயிட் ஆகுதுன்னா பேசுவார்னு பார்த்தேன். இல்லை, பொள்ளாச்சி வழக்கில் வென்றது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருந்தார். பட் ஆனால் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாரு. அது என்னன்னு பார்த்தோன்னா, அதிமுகன்ற பேரை எதுக்காக யூஸ் பண்ணல? 250 பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அதிமுக கவர்மெண்ட் வந்துச்சு. இது அப்ப எதுக்கு பேரை சொல்ல மாட்டீங்க? இது கரெக்டா இல்லையா? ஒரு நியாயம் வேணாமா? அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சு, அதுக்கு தூக்கின்னு ஓடுனீங்களே அப்படியே கவர்னரை பாக்குறதுக்கு. அது எப்படி இது போயிட்டு இங்க பாதுகாப்பு இல்லை, இந்த திமுக அரசு சரியில்லை, திமுக அரசு சரியில்லை, திமுக அரசு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது பேசுனீங்களே. அதிமுக பத்தி பேசுறதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? அப்போ நீங்க யார்? அப்போ நல்லா முட்டு கொடுக்குறீங்களா? நீங்க யாருன்னா, அதான் ஓப்பனா சொல்றேனே, நீங்களாம் அவங்க டீம் இந்த நீங்க 3 பேரை ஒண்ணு சும்மா நீங்க வெளியே இருந்து செயல்பட்டு இருக்கீங்க. என்னமோ அவங்க பெரிய தியாகிங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்படி நிக்க வச்சாங்க, ஞாபகம் இருக்கா? நின்றீங்களா? இப்ப அப்பனும் பையனும் போய் நின்றாங்களா? மறந்துட்டீங்களா? எவ்வளவு படத்துக்கு பிரச்சனை. அன்னைக்கு கூட உங்களுக்கு உதவுது திமுக தான். அதெல்லாம் மறந்துட்டு எவனோ ஒருத்தன் சொல்றான் நீ அரசியலுக்கு வந்துட்டு இவங்களை எதிர்த்து நீங்க பேசுறீங்களே மிஸ்டர் விஜய் சார், இது எப்படி நியாயம்? இதுல இருந்து இது என்ன பண்றாங்கன்னா, எல்லா கட்சியுமே சேர்ந்து இப்போ திமுக அட்டாக் பண்றாங்க. இது திமுக இந்த தீர்ப்பு வாங்கி தரல அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இது நியாயம்? இது எல்லாருமே பொண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒரு பக்கம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி நாங்க தான் இது நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அவங்க தப்பிக்க வைக்கிறதுக்கு பாத்தீங்க. ஒருத்த மேல எஃப்ஐஆர் போடாம 3 மாசம் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறாங்க. கட்சியை விட்டு பிப்ரவரி மாசத்துல தப்பு பண்றானுங்க. ஆனா அடுத்த ஜனவரி மாசத்துல அவனை கட்சியை விட்டு தூக்குறீங்க. ஏன்? எதுக்கு? இது பேர் என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க? எதுக்காக சிபிசிஐடி போலீசார் எல்லாருமே போய் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போனாங்க, இந்த கேஸுக்கு வரலன்னு சொல்லிட்டு போனாங்க. எப்படி போனாங்க? அது யார் காரணம்? அதை விடுங்க. இப்ப நந்தினி தேவி ஜட்ஜி அந்த ஏப்ரல் மாசம் நான் மே 13ஆம் தேதி தீர்ப்பு சொல்றாங்க. அப்போ உடனே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களே. எப்படி ஆச்சு? நீங்க போய் மேல இடத்துல போய் சொல்றீங்க இந்த கேஸை எப்படியாச்சும் உடைக்கணும்னு சொல்றீங்க. சரிப்பா, நீ தீர்ப்பு உங்களால தான் வந்துச்சு, சரி கொண்டாடினீங்களா? நீங்க பட்டாசு கொண்டாடினீங்களா? இல்ல மிகப்பெரிய வரலாற்று மிக்க தீர்ப்பு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதனா பேசுனீங்களா? நீங்க நாங்க என்னென்னலாம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க காட்டுனீங்களா? எதுவுமே இல்ல. இவனுங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டை எப்படியாச்சும் கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பிளான், மோட்டிவ் உங்களுக்கு தான். இதுதான் இவங்க வேலை. அதுவும் இந்த டிவிக்கு தற்கூறிங்க இருக்கானுங்க பாரு. எப்பா எவ்வளவு தூரம் சொல்றாரு. உங்க தலைவர் தானே சொல்றாரு. உங்க தலைவர் சொன்ன கூட கேட்க மாட்டீங்களா? அது கீழே, அதாவது விஜய் போட்ட ட்வீட் கீழே ஒரு நாகரிகமான வார்த்தையில பெண்கள் 2 பெண்கள் கேட்கறாங்க, இந்த மாதிரி எதுக்காக நீங்க அதிமுகன்ற ஒரு வார்த்தை எதுக்காக நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது கீழே ஒருத்தன் என்னென்னமோ அசிங்கமா பேசி வச்சுக்கிறீங்க. நீங்க எப்படி உங்க தலைவன் பேச்சே நீங்க கேட்க மாட்டீங்க, அப்ப யாரு பேச நீங்க கேட்பீங்க? எனக்கு இது இன்னும் சினிமா நினைச்சுட்டு இருக்கீங்களா? இது அரசியல். இது நீங்க போடுற கமெண்ட் பப்ளிக் பாக்குறான். இதையே தான் தினமும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எவனும் கேட்கற மாதிரி இல்லை. ஏன்னா கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்க புத்தி அப்படிதான். தற்கூரின்னா நீங்க தான் அந்த அளவுக்கு இருக்கீங்க. சோறு சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்கன்னு தெரியல, எப்படி நடந்துக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும். இது சோசியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கீங்க நீங்க பப்ளிக்கு. அப்ப எப்படி நடந்துக்கணும்? நம்ம டீசன்சி மெயின்டைன் பண்ணணும், டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணணும், கனிவா பேசணும், யாரு கேட்டாலும் பதில கரெக்டா சொல்லணும். ஆனா அந்த மாதிரி சொல்றது இல்லையே. இஷ்டத்துக்கு ஏகப்பட்டு, அதாவது உங்க தலைவன் அப்படியே தூயவானவரு, அவரை பத்தி என்ன சொன்னாலும் உங்களை தாங்க முடியாது. நீங்க போட்டு அசிசமா திட்டுவீங்க. நீங்க ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? திருந்துங்கடா. தலைவனை நடிகன தலைவனெல்லாம் கொண்டாடக்கூடாது. இதெல்லாம் உள்ள எங்க புரிய போகுதுன்னு தெரியல. இதான் 2026 வரட்டும், 2026 வரட்டும், விஜய் வருவாரான்னு பாக்குறேன். அன்னைக்கு தெரியும் உங்க கட்சியோட நிலைமை, உன் தலைவன் நிலைமை அன்னைக்கு தெரியும். நான் ஓப்பன் சேலஞ்சு கொடுறேன். 2026ல உங்க கதை என்னன்றது பார்க்கணும். ஆனா என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை? முதல்ல உங்ககிட்ட தான் பெண்களை காப்பாற்றணும்.
உங்ககிட்ட தான் பெண்களை காப்பாற்றணும். தினமும் எதனா ஒரு பொண்ணு, அதாவது கரெக்டா பாக்குறாங்க, எதனா ஒரு பொண்ணு கமெண்ட் போச்சுன்னா அது கீழே அசிங்கமா திட்டுறது. ஏன்னா அவங்க வீட்டுல உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கிடையாதா? வீட்டுல பொம்பளைங்களே இல்லையா? இப்படிதான் பேசுங்க எதனா கேள்வி கேட்டா. உங்க தலைவன் வந்து எதனா உனக்கு மேல கேஸ் போட்டு உள்ள போட்டு உங்க தலைவன் வந்து காப்பாற்ற நினைச்சுருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. சிந்திங்க. நாங்க இவ்வளவு தூரம் சொல்றேன்னா எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க விஜய் வந்து நல்லவர்லாம் கிடையாது, நான் ஓப்பனா சொல்றேன். அரசியல்னா என்னன்னு தெரியாம வந்து யாரோ சொல்றதுனால வந்திருக்காரு. நீங்களாம் வந்து ஏமாந்துட்டு இருக்கீங்க, ஒரு நடிகனை பார்த்து ஏமாந்துட்டு இருக்கீங்க. இதான் உண்மை, புரிஞ்சுக்கோங்க. இந்த தமிழ்நாடு எப்படி முன்னேறிச்சுன்றது மட்டும் ஹிஸ்டரி மட்டும் பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எத்தனை வாட்டி எத்தனை பேர் மக்களுக்காக ஜெயிலுக்கு போனாங்கன்றதெல்லாம் சிந்திக்கணும் நீங்க. திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்கல, திமுக தான் எல்லாமே பண்ணுச்சு. தமிழ்நாடுன்ற பேரு கேட்டா வந்து எல்லாருக்கும் தெரியுதுன்னா எப்படின்னா அது காரணம் திமுக தான். எந்த அளவுக்கு ஒரு பக்காவா வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா பார்த்து அந்த அளவுக்கு அதிகமா வந்து கொடுத்துருக்காங்க டெவலப்மெண்ட்லாம். ஆனா நீங்க வந்து அசால்ட்டா சோசியல் மீடியால வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒரு வரலாற்று மிக்க வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்குன்னா அது முக்கிய காரணம் திமுக தான். திடீர்னு ஒருத்தர் மைக்க பிடிச்சிட்டு வந்து இதுல இன்னொரு ஆள் திமுக, இன்னொரு ஆள் காங்கிரஸ், இத கட்சியெல்லாம் என்ன கவர்மெண்ட் நடக்குது? எந்த கவர்மெண்ட் நடக்குது? எந்த கவர்மெண்ட் நடக்குது? டிஎம்கே கவர்மெண்ட் நடக்குது. டிஎம்கே கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்தா ஒரு அந்த அட்வொகேட் வந்து தமிழக சார்பா போறான். அவன் யார்? அவன் யார் வந்து ஃபோர்ஸ் பண்ணது? யார் புஷ் பண்ணது? யார் வந்து இந்த குற்றவாளிகள் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னமும் நேற்று வரைக்கும் போராடி தீர்ப்பு வாங்கி கொடுத்தது யாரு? இதெல்லாம் சிந்திக்கணும். அதெல்லாம் தெரியாம இப்படியே பேசியிருந்தா எப்படி? இது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் எடுத்துக்கோங்க. 4 மணி நேரத்துல அக்யூஸ்ட பிடிக்கிறாங்க, எல்லா ரெக்கார்டு எடுக்கிறாங்க அவனை பத்தி. அவன் நல்லவனா? சரி, ஒருவேளை டிஎம்கே தப்பான கவர்மெண்ட் நீங்க சொல்றீங்களே, அவனை தப்பிக்க விட்டுருக்கல எதுனா அவன் பண்ணி. ஏன் பண்ணல? உடனடியே அரெஸ்ட் பண்றாங்களே. யாரையாச்சும் தப்பிக்க விட்டாங்களா? தப்பு பண்றவங்க தண்டனை கொடுக்குறாங்க. திமுக இருந்து எவனை தப்பு பண்ணா தண்டனை, ஸ்பாட் தண்டனை. அதுல யாரையும் அரவணைக்கிறதால தவறு செய்தால் தண்டனை கொடுக்குறாங்க. உடனே ஆனவனா சரியில்லை இவங்க பண்றான் மாற்றான் பிடிக்கிறாங்க. வேற என்ன பண்ணோம்? இல்ல காப்பாத்தி விட்டாங்களா? காப்பாத்தி விட்டுனாலும் கேட்கலாம், அது நியாயம். எல்லாத்துலயும் உடனடியா ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல, வேற என்ன? இங்க கூட அமைச்சர் ஒருத்தர் வந்து தப்பா பேசினாரு, என்ன ஆச்சு? ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா? இதுதான் திமுக, இதுதான் டிஎம்கே கவர்மெண்ட், இதுதான் திராவிட மாடல் 2.0. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லா கட்சியும் மொத்தமா சேர்ந்து இவனுக்கு எல்லாமே சேர்ந்து அட்டாக் பண்ற ஒரே பார்ட்டி யாருன்னு பார்த்தா டிஎம்கே தான். இதுலயும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது ஒரு வாட்டி வந்து பிரைம் மினிஸ்டரை வந்து வெல்கம் பண்றாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். இது ஒரு அபிஷியலா பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் தான் போய் கூட்டு வரணும். சீஃப் மினிஸ்டர் போகணும், இல்ல வந்து அங்குள்ள ஒரு மினிஸ்டர் போகணும். அதனால உதயநிதி போயிட்டு மோடிக்கு வந்து கொடை பிடிச்சி கூட்டு வர்றாரு. இது கவர்மெண்ட் விஷயமா அபிஷியலா நடக்குது. இது இப்படிதான் ப்ரொசீஜர், இப்படிதான் ப்ராசஸ், இதுதான் பண்ணணும். அதாவது அவர் பிரைம் மினிஸ்டர் கொடுக்க வேண்டிய மரியாதை இதுதான். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ல, நீங்க கொடை பிடிச்சிங்களா, நீங்க கூட்டணி. டேய், அவர் இந்தியன் பிரதமர்ரா, தமிழ்நாட்டுக்கு வர்றாரு ஒரு விஷயமா, அதுல போய் தானே ஆகணும். எதிர்கட்சியா இருக்கும்போது போனாங்களா? நான் கேட்கிறேன், எதிர்கட்சியா இருக்கும்போது போனாங்களா? எடப்பாடி பழனிசாமி மாதிரி அடிமை நினைச்சுன்றீங்களா போயிட்டு? இப்ப பாக்குறது யார்? எடப்பாடி பழனிசாமி தான் போறாரு. எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்த்தாங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்க்கிறாங்க. எதனால? டைரக்ட் அட்டாக். இப்ப கூட சொல்றேன், பிஜேபியை நேரடியா வந்து அட்டாக் பண்ற ஒரே கட்சின்னா டிஎம்கே மட்டும்தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். கூட்டணி, ரகசிய கூட்டணி. ஏடா முட்டா பசங்களா, கொஞ்சம் சிந்திங்கடா, கொஞ்சம் சிந்திக்கணும். இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. அதனால தினமும் வந்து உங்களை பத்தி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஏன்னா நீங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னடா இன்னமும் வந்து இப்படி இருக்கானுங்க. இதுக்குதான் அரசியல் கத்துக்கோங்கடான்னு சொல்றது. ஆனா அரசியலே தெரியாம நீங்க என்ன பண்ண போறீங்க? டிவிக்கு தோக்கடிக்கிறது வேற யாருமே தேவையே கிடையாது. நீங்களே போதும். நீங்களே இப்ப விஜய வந்து அண்ணா நீங்க சினிமா வாய்ப்பு நடிகண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல வைப்பீங்க. கண்டிப்பா நடக்க போகுது 2026. 2026 வந்து சிஎம்லாம் கிடையாது, சிஎம் நடிப்பாரு, அவ்வளவுதான். அதுதான் பண்ண போறாரு. அதனால வந்து தயவு செய்து வந்து சில விஷயங்கள்லாம் பேசும்போது கரெக்டா தப்பான்னு யோசிங்க. நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து இங்க ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. அதாவது நீங்க வந்து இப்போ வந்து அரசியல் பண்றீங்க, மக்களுக்கு நல்லது பண்றீங்க. நீங்க பண்றதை வச்சுதான் வந்து உங்க கட்சியை வந்து தீர்மானிப்பாங்க. அதனால அமைதியா இருங்கடா. தற்கூறீங்களா?